கோடை காலத்தில் போக்குவரத்து காவலர்களுக்கு நீர்மோர் மற்றும் பழச்சாறு வழங்கும் திட்டத்தை திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி தொடங்கி வைத்தார். கோடைக்காலம் துவங்கியுள்ள நிலையில் திருச்சியில் 100 டிகிரி வெயில் பதிவான நிலையில் திருச்சி மாநகர சாலைகளில் மற்றும் நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து காவல்துறையினருக்கு மோர் மற்றும் எலுமிச்சை பழச்சாறு வழங்க தமிழக அரசால் உத்தரவிடப்பட்டு மார்ச் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை போக்குவரத்து காவலர்களுக்கு மோர் மற்றும் எலுமிச்சை பழச்சாறு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. நடப்பாண்டு போக்குவரத்து காவலர்களுக்கு மோர் மற்றும் எலுமிச்சை பழச்சாறு வழங்கும் நிகழ்வு இன்று டிவிஎஸ் டோல்கேட்டில் நடந்தது. இதில் திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி அவர்கள் பங்கேற்று காவலர்களுக்கு மோர் மற்றும் பழச்சாறு வழங்கி நிகழ்வை தொடக்கி வைத்தார். மேலும் வெயிலை தாங்கும் தொப்பிகளையும் போக்குவரத்து போலீசாருக்கு வழங்கினார். மார்ச் முதல் ஜூன் மாதம் வரை திருச்சி மாநகரில் பணிபுரியும் 244 போக்குவரத்து காவலர்களுக்கு காலை மற்றும் மதியம் ஆகிய 2 வேளையும் மோர் மற்றும் எலுமிச்சை பழச்சாறு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மாநகர காவல் துணை ஆணையர்கள் ஈஸ்வரன், சிபின் மற்றும் காவல் உதவி ஆணையர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். மேடம் எங்கிட்ட பாருங்க. ஓகே மேடம், ஓகே. தம்பி இது வா தம்பி வெயிலின் தாக்கத்தில் இருந்து மீள்வதற்காக போக்குவரத்து காவல் திருச்சி மாநகர போக்குவரத்து காவல்துறையில் பணிபுரியக்கூடிய காவலர்கள் மற்றும் ஆளுநர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தமிழக அரசு ஒதுக்கி இந்த கோடை காலத்தில் நீர்மோர் வழங்குவதற்காக ஒதுக்கியுள்ளது. அதன் தொடர்ச்சியாக இன்று அது துவக்கி வைக்கப்பட்டது. அதே மாதிரி ஸ்லவுச் ஹேட் கோடை வெப்பத்தின் தாக்குதலிலிருந்து
தப்பிப்பதற்காக ஸ்லவுச் ஹேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் அரசு கொடுத்தது தான். இந்த சிக்னல் எல்லாம் நிற்கிறதுக்கு அந்த இதெல்லாம் போடுறீங்களா, அது எவ்வளோ நம்ம இதில் பண்ண போகிறோம்? அது வந்து கலெக்டர்கிட்ட சொல்லியிருக்கேன், நிதி ஒதுக்கி தரேன் இருக்காரு. கூடி விரைவில் நாங்கள் போட்டுருவோம். பொதுமக்களும் சரி காவலர்களும் சரி வந்து நிறையா நீர் ஆகாரம் வந்து சாப்பிடணும். மோர், பழச்சாறுகள் இதையெல்லாம் சாப்பிடணும், இந்த கோடை வெயிலிருந்து தப்பிப்பதற்காக. தேங்க்யூ.